டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பேங்க்ல பிளட்ஜ் பண்ண வீட்டு டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, மேடத்துக்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே. ஹலோ. உள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம் வர சொல்றாங்க, வாங்க. வணக்கம் மேடம். வணக்கங்க. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. அக்கௌண்டன்ட் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் மேடம். இது இருக்கு மேடம். கொடுங்க. இத நீங்க செக் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம், இப்பதான் எடுத்துட்டு வந்தாரு. நீங்க ஒரு முறை பாத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் செக் பண்ணிடுறேன். ஓகே. எங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இதோட தாய்ப்பத்திரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம். இந்தாங்க. இந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பணும். அதுக்கு என்ன மேடம், கொடுத்துட்டா போச்சு. இதோ இப்ப போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, இதுக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். இங்கே எடுத்துக்கலாம். சார், இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ ஓகே வந்துடுறேன். மேடம். ஓகே. சார், மேடம், நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். இது முருகேசன் நம்ம பேங்க்ல பிளட்ஜ் பண்ண டாக்குமெண்ட் தான். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் மிஸ் ஆகி வெளியே போயிருக்கு. என்ன மேடம் சொல்றாரு இவரு? நான் உங்களுக்கு கொடுத்தது ஒரிஜினல் தாய்ப்பத்திரம் தானே? இல்ல சார், இது உங்க மிஸ்டேக் இல்ல. இந்த தாய்ப்பத்திரத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து தானே நான் வாங்கினேன். தாய்ப்பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் தான், ஆனா அது தப்பான வழியில வந்திருக்கு. பயப்படாதீங்க, உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன சொல்றீங்க மேடம்? இது விஷயமா உங்க பேங்க்ல இருந்து வந்து ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு போனாரு. இதுல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாரு. அவரு பேரு கூட தமிழரசு. ஆமா மேடம். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? நான் பணம் போட்டு வாங்கினது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். எப்படி சார் இது? மேடம், தமிழரசு அவர் கூப்பிடுங்க. அப்பவே போயிட்டார் மேடம். நல்லா இருக்கு அவர் வேலை பார்க்குற லட்சணம். அவர் செல் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். கொடுங்க. 9840111270. இது ஒரு நிமிஷம். ஹலோ, எங்க இருக்கீங்க? முருகேசன் கேஸ் விஷயமா தான் மேடம் வந்திருக்கேன். நான் அவரை பார்த்துட்டேன். பேசி முடிச்சிடுவோம் மேடம். அப்படியா? முருகேசன் கிட்டே பேசிட்டீங்களா? ஓகே. என்ன சொல்றாரு மேடம்? முருகேசனை பார்த்து பேசிட்டாராம். பிரச்சனை முடிஞ்சிருமா? புரியலையே. இதுல இன்னும் புரியறதுக்கு என்ன இருக்கு? பக்காவா பிளான் போட்டு பண்ண கிரிமினல் தானா இது? லாக்கர்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்து சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டே கொடுத்து வித்து அதுல பங்கு வாங்கியிருக்கான் அந்த ராஸ்கல்.
இப்ப கூட கேட்டும் உண்மையை சொல்லாம மறைக்கிறானா என்ன அர்த்தம்? ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரையும் ஃபோல் ஆக்கியிருக்கா சார். இது மட்டுமா? இன்னும் என்னென்ன போச்சுன்னு தெரியலையே. போலீஸ்க்கு டீடைலா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, நான் சைன் பண்றேன். அனுப்பிடுங்க. சேட்டுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே. வரட்டும். துளசி, என்னம்மா இன்னும் அப்படியே படுத்திருக்கிற? ஏன் துளசி, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இன்னும் வயிற்று வலி குறையலையா? இந்த கஷாயத்தை சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். இல்ல வேணாம். துளசி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ற? உடம்புக்கு தான் முடியலையா இல்ல? சொல்லு துளசி, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா. எனக்கு தானே தெரியும் என் பேத்தியோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம்னு. இத்தனை நாள்ல என் பேச்சுக்கு எதிர்பேச்சு ஒரு வார்த்தை கூட சொல்லாதவ இன்னைக்கு என் கையை தட்டி விடுறேன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உண்மையை சொல்லு, என்னாச்சு உனக்கு? நிஜமாவே உடம்பு சரியில்லையா இல்ல மனசு சரியில்லையா? வயிற்று வலிக்காகலாம் நீ காலேஜ் போக மாட்டேன்னு சொல்ல மாட்ட, அதுவும் முதல் நாள். சொல்லு, என்ன நடந்துச்சு? உன் சித்தியும் மோகனும் ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. போதுமா? இப்ப நம்புறியா? எனக்கு வயித்த வலிதான், அதான் நான் காலேஜுக்கு போல. இப்பதான் துளசி எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. நிச்சயமா சொல்றேன், நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. ஏன்னா இன்னைக்கு உன் நடவடிக்கை எல்லாமே வினோதமா இருக்கு. ஐயோ, சும்மா நீயே கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் என் உயிரை எடுக்கிற? நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் காலேஜுக்கு போல. கொஞ்ச நேரம் தனியா விட ப்ளீஸ். பாட்டி விடு பாட்டி. அதான் அக்கா உடம்புக்கு முடியாம தான் காலேஜ் போலன்னு சொல்லுதுல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வா. சரிடி அம்மா, நீ சொல்றதான் நிஜம், அதை நான் நம்புறேன். இந்த பாட்டி கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டே இல்ல. சரி விடு, நான் கேட்கல. பவித்ரா, இந்தா இத கொண்டு போய் வை. எங்க பாட்டி போற? வேற எங்க, கோயிலுக்கு தான். இவளுக்காக நான் பண்ண பிரார்த்தனையில ஏதாவது தப்பு தண்டா இருந்தா என்னை மன்னிச்சிரு முருகா. உன் கருணையில குறை வச்சு என் பேத்தியோட படிப்பிலையும் எதிர்காலத்திலையும் நீ ஏதாவது பண்ணிராதேன்னு சொல்லி அழுதுட்டு வரேன். சார் உள்ள வாங்க. நான் வீட்டில் யாருமே காணோம், நீ மட்டும் தான் இருக்கியா? உட்காருங்க சார், குடிக்க தண்ணி எடுத்து. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம். துளசி என்னை காலேஜுக்கே வரல, இவ்வளோ நேரம் நாங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு வரேன். ஆளை காணுமே, நேரம் இங்கே வந்துட்டேன். துளசி எங்க? அக்காக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில தான் இருக்காங்க. இருங்க, நான் வர சொல்றேன். அக்கா, தமிழ் சார் வந்திருக்காரு, வா. நான் இருக்கேன்னு ஏன் சொன்ன? என்ன சொல்ற? வந்திருக்கிறது தமிழ் சார், நீ வேற யாரோன்னு நினைச்சிட்டியா? பவித்ரா அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிடு. இப்ப என்னால அவரை பார்க்க முடியாது. என்னக்கா சொல்ற?
தமிழ் சார் கிட்டே நீ இல்லன்னு சொல்ற? ப்ளீஸ் பவித்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் மாத்திரை போட்டுட்டு தூங்கிட்டேன்னு சொல்லு போ. எப்படிக்கா? அவரு இவ்ளோ நேரம் உனக்காக காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு உன்னை காணுமேன்னு பதறி போய் வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் எப்படிக்கா? ஐயோ பவித்ரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் இப்ப அவரை பார்க்க விரும்பல. அவர்கிட்ட எதையாவது சொல்லி அனுப்பிடு. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன்னு சொல்லு போ. போடி போ சொல்றேன்ல. அக்கா உடம்புக்கு முடியாம மாத்திரை போட்டு இப்பதான் தூங்குது. அப்படின்னு சொல்ல சொன்னாங்களா? என்ன நடக்குதுங்க? போய் பார்த்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்து தூங்குறாங்கன்னு சொல்ற. அப்ப பார்த்த உடனே தூங்குறது தெரியலையா? சும்மா விளையாடாத. என்னாச்சு உங்க அக்காக்கு? ஏன் நீ காலேஜுக்கு வரல? சார் அப்புறமா அக்கா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன் சார். என்ன பேசுற நீ? அப்ப என்ன வெளியே போன்னு சொல்றியா? ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. அக்கா மாத்திரை போட்டு தூங்குது, அதான். பவித்ரா, நீ சொன்ன பொய்யை நம்ப தயாரில்லைன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. சார் அது வந்து நீங்க இது வேலைக்காவது முதல்ல நீ தள்ளு. நானே ஐயோ, சார், பேசுறேன். please. நகரு. சொன்ன கேள் பவித்ரா, நகரு. நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க அக்காவை பார்க்க வேணாமே. என்ன பவித்ரா, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? துளசியை அவாய்ட் பண்ண சொல்லி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வேணா வந்து. நீ நகர் பவித்ரா, நான் போய் பேசுறேன். என்ன விளையாடுறீங்களா? படிப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வரல என்ன அர்த்தம்? நீ நகர், நான் போய் சார் பேசுறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பார்க்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை? நீ முதல்ல நகர், நான் பேசுறேன். சார், நீ வா இப்படி. சார், சொல்ல கேளு. சார், நீ நகர் வா. கொஞ்சம் கேளுங்க சார். பவித்ரா, சொல்ற கேளு, வா நீ. நான் போய் சார், பேசுறேன்னு please, சொல்றேன். நீ வா இந்த சார், பக்கம். கேளுங்க. சொல்ல கேளு. யார் மேலடா கை வைக்கிறேன்? டேய், என்னடா பாத்துட்டு சும்மா நிக்கிறே? உன் தங்கச்சி மேல கை வைக்கிறான். இவனை அடிச்சு தோத்துடா. ஏங்க, இரு, நான் சொல்றேன். இருப்பா, நான் சொல்றேன் கேளுப்பா. இருப்பா. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ. டேய், என்னடா லுக்கு? போடா போடான்றல. மோகன், இங்க என்ன நடந்துன்னு தெரியாம நீ ஏன் வெளிய நடந்துக்கற? உனக்கு என்ன தெரியும்? போடி உள்ள. போன்னு சொல்றேன்ல. போ. கொன்னுடு. ஏன் அப்படி கேவலமா நடந்துக்கற? அவர் என்ன என்கிட்ட தப்பா நடந்துட்டாரு? பின்ன என்னடி? நாங்க உள்ள வரும்போது உன் கையை பிடிச்சு இழுக்கல? என்ன? சகவாசம் சரியில்லாம போனதுல நீ புத்தி கட்டி தெரியறியா? கொன்னே அம்மா, போட்டுவேன். எங்க வந்த துளசி? அவளால தானே இவள வீட்டுக்குள்ள வரா. அவள டேய், நீ எதுவும் பேச வேண்டாம். உங்க அப்பா வரட்டும். அம்மா, இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவர் பார்க்க வந்தது அக்காவை. ஏய், இவள பார்க்க அவன் மட்டுமா வரான்? அப்படி இருந்தா நான் ஏன்டி இந்த கர்மத்தை எல்லாம் பேச போறேன்? இவள பார்க்க வந்தவன் உன் மேல எதுக்கடி கை வச்சா? ஆமா, இப்ப கேளு. வந்தவர் அவமானப்படுத்தி அமிச்சிட்டு இப்ப கேளு. இது என்னடா கூத்தா இருக்கு? இவன் மேல கை வச்சான் நான் கோவப்பட்டா வீட்டுக்கு வந்த மாப்பிளைய அசிங்கப்படுத்தின கணக்கா என் மேல எரிஞ்சு விழறா? அடியே, அப்படியே சனியை தொலைதேன்னு இவனை அந்த அளவுக்கு நினைச்சா கூட உன் அக்காவை தேடி நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை எல்லாம் வருவானுங்க.
இப்ப இவனை விட்டா அப்புறம் வரவும் போற உன்னை அந்த லிஸ்ட்ல வச்சு பார்க்க மாட்டானா? நீயும் உன் பேச்சும் ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? இப்ப என்ன அப்பா வந்தா இத சொல்ல போற அவ்வளவுதானே? நல்லா சொல்லிக்கோ, நான் அப்பா வந்தா சொல்றேன். உன்கிட்ட பேசுறத வேஸ்ட்டுமா. என்னடா இது, எனக்குன்னு வந்து வாட்சி இருக்கு பாரு. என்னடி வந்துட்டு போனவனை கள்ளத்தனமா சந்திக்கத்தான் முத நாள் காலேஜுக்கு போகாம உட்கார்ந்து இருக்கியா? வந்தவன் என் புள்ள மேல கை வச்சுட்டு போறான். வரட்டும் உங்க அப்ப. இது என்ன வீடா இது? வரட்டும், எல்லாத்துக்கும் இன்னும்